ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடாய் ஃபுட் சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, அதாவது பாவக்காவில் வந்து ஸ்டஃப் பண்ணி அது எப்படி பண்ணலான்னு பார்க்கணும். இது ஒரு மெயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மகாராஷ்டிராவோட ஸ்பெஷல் ஃபுட்டு. இது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு பாவக்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நடுவில் இருக்கிற அந்த விதைங்களாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இது அப்படியே ஒரு நம்ம நார்மலாக இட்லி தட்டில் கூட வச்சு ஆவி கட்டி நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணுன்னு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். அதை ஃபஸ்ட்டு ஆவி கட்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் வேணும் மெயின். இதுக்கு வேர்க்கடலை கொஞ்சம், அதில் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 4 பல் அதையும் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா உரிச்ச பூண்டு, அது கூட ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக அரைஞ்சி போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா ஒரு கொரன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா மிக்சியில் ஒரு அரைச்சிக்குவாங்க. அரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒன்றும் பாதியமாக உடஞ்சோடனே இதுக்கப்புறம் இதில் உப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்களேன். சேர்த்துட்டு இதில் மெயின் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கோட மசாலான்னு அப்படி இல்லையா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காந்தா லசுனி மசாலான்னு சொல்லுவாங்க. அது வந்து மகாராஷ்டிரா நீங்கள் ஆன்லைன்லேயே கூட கிடைக்கும், நீங்கள் பாருங்கள். அது ஒரு 2 ஸ்பூனு. இதில் வந்து மெயின் ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லிங்க, நல்லா கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டைம் பல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன்று பாதியமாக அரைஞ்சது கூட நல்லா மசாலா ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். இந்த புளிப்புக்காக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்துருக்காங்க. இது எதுக்குன்னா அந்த பாவக்காவோட கசப்பு இன்னும் கொஞ்சம் இறக்கிறதுக்காக சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு சும்மா ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கிடுங்க. அவ்வளோதாங்க, இது மசாலா ரெடி ஆகிடுச்சிங்களா. இப்போ இந்த மசாலா பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து நரன்னு இருக்கும். உங்களுக்கு வாயில் வந்து அந்த செய்யும் போது பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போதும் சரி அது நல்லா அந்த கரப்பு தெரியும் உங்களுக்கு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாவக்காய் இந்த சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணதுனால உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 லெமன் பார்த்தீங்கன்னா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். விதையெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாவக்காய் பார்த்தீங்களா நல்லா ஸ்டீமாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சாஃப்டாக இருக்கிற பாவக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை கம்மியாகிடும். உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் மசாலா வந்து ரொம்ப கெட்டியாக, அதாவது ரொம்ப அழுத்தி வைக்காமல் கொஞ்சம் லூஸாகவே வைங்க. திட்டமாக வச்சாலே போதும், மசாலா ஜாஸ்தி இதுக்கு தேவையில்லை. கொஞ்சம் வச்சா போதும் உங்களுக்கு. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் நல்லா கனமான ஒரு தோசைக்கல்லுங்க, நல்லா என்ன சொல்ல நம்ம இண்டாலியாங்க தோசைக்கல் அந்த மாதிரி போடுங்க. கடாயில் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ளேவர் கம்மியாக தான் வரும். அதனால் இது மீதி இருக்கிற மசாலாவே நான் என்ன பண்ணுறேன்னா குடமிளகாவும் ஸ்டஃப் பண்ணிட்டேங்க. எதுக்குங்க மசாலா வேஸ்ட்டு பண்ணணும், குடமிளகாவும் என் பொண்ணுக்கு வேணுமா, அதனால் குடமிளகாவும் போட்டுவிட்டேன். இப்போ அதையும் அதில் போட்டுனுங்களா. தோசைக்கல்ல ஸ்லோலேருந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடி போட்டு விட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா இது பண்ணுங்களேன். அது ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா மொறு வாசம் நல்லா வரும். பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிருக்க தெரியுங்க. இப்போ திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் ஸ்லோலே வச்சு மறுபடியும் இது பண்ணி விடுங்க. இது நல்லா அது வேகும் போது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஜாரில் மசாலாலாம் இருந்தது பார்த்திங்களா, அதை இருக்கிற மசாலாவை கழுவி அந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அது வேஸ்ட் பண்ண வேணாம். அதை ஊற்றி நல்லா அது மறுபடியும் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நல்லா அது கொஞ்சம் உங்களுக்கு குழஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு சாதத்துக்கு கூட நல்லா ரைஸோ இல்லைன்னா நல்ல சப்பாத்தி கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி நல்லா பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.